தூத்துக்குடியில் தேங்கியிருந்த நீரில் விழுந்து உயிருக்கு போராடிய குழந்தையை அங்கிருந்த ஒருவர் ஓடிச் சென்று காப்பாற்றிய வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முரளி கணேஷ் வழங்க கேட்கலாம். முரளி கணேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையில பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கினது. ஓரிரு தினங்கள்ல அனைத்து இடங்கள்லயும் வெள்ள நீர் வடிந்த போதும் காளிமனை இருக்கக்கூடிய இடங்கள்ல, குறிப்பாக தாழ்வான பகுதிகளான PNT காலனி போன்ற பகுதிகளில் காளிமனை பகுதிகளில் தேங்கின மழை நீரானது இன்னும் அந்த பகுதியில தேங்கிய நிலையிலேயே காணப்படுது. இந்த தண்ணீரை அகற்றணும்னு சொல்லி மாநகராட்சி நிர்வாகம் நிலத்தின் உரிமையாளர்களுக்கு பல முறை கோரிக்கை வச்சு நோட்டீஸ் அனுப்பியும் அவங்க இதுவரைக்கும் அகற்றல. இப்படி தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழை நீர்ல தான் இந்த குழந்தையானது விளையாடிக்கிட்டு இருக்கும்போது விழுந்திருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த குழந்தை PNT காலனி 12வது தெரு உள்பகுதியில விளையாண்டுகிட்டு இருக்கும்போது இந்த தண்ணியில இறங்கும் போது உள்ள விழுந்துருது. அதுல கிட்டத்தட்ட ஆழம் 3 அடி வரைக்கும் ஆழம் இருக்கும். நல்ல நேரமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த குழந்தைய அந்த தண்ணீர்ல இருந்து மீட்டிருக்காங்க. அந்த பகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த குழந்தைய அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் பார்த்துட்டாரு, அதனால காப்பாத்திட்டாரு. இல்லைன்னா அந்த குழந்தையோட உயிருக்கு என்ன நிலைமை ஆயிருக்கும். அதனால தேங்கி இருக்கக்கூடிய நீரை உடனடியாக அகற்றுறதுக்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். காளிமனைகள்ல தேங்கி இருக்கக்கூடிய நீரை அகற்றாம இருக்கக்கூடிய நிலத்தின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்காங்க. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முரளி கணேஷ்.